வணக்கம். சமீபத்தில் நண்பர் நகுலன் காணொளியை காணும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் அவர் பனிகள் பொழியும் கலியாண்டின் பார்த்திபனுக்கு உகந்த மார்கழியில் இனியும் தாங்கா இவ்வுலகம் இன்னலிலிருந்து விடுபடுமே, முனிவர்கள் சொன்ன மூதுரையை அணியும் எந்த நருள்வாக்கு அறிவாய் அறவேல் வருவானே, கனியும் கருணை நல்லோர்க்கு காலம் இனியும் செல்லாது, பொய்யரை பொசுக்க புவி காக்க பொல்லா தலைதனை கொய்தெடுக்க, தைமகள் பிறக்கும் முன்னரே தளல் உடலில் எழுவானே, மெய்யாய் வரம்பெற்று மேதினியை மீட்டெடுப்பான் என்ற வரிகளை மேற்கோள் காட்டி 2025 மார்கழியில் தளல் உடலில் யாரும் வரவில்லை என்றால் அறம்பாடி சித்தர் என்ற பெயரில் ஆர்கே ஐயா வெளியிட்ட பாடல் பொய்யாகிவிடும். ஆனால் ஐயார் வருவது பொய்யாகாது என்ற தமது நம்பிக்கையை வெளியிட்டிருந்தார். நம்மை பொறுத்தவரையில் ஐயார், கற்கி, அறம்பாடி சித்தர் என்பவை குறித்து கவனம் கொள்ளவில்லை. ஐயார், கற்கி என்றெல்லாம் உயர்வு நவிற்சிக்காக கூட சொல்லப்பட்டிருக்கலாம். அறம்பாடி சித்தர் என்றும் கூட ஒருவர் இல்லாதிருக்கலாம். ஆனால் ஆர்கே ஐயாவிற்கு ஏதோ ஒரு ஞானியின் குறிப்புகள் கிடைத்திருப்பதையும் அதை அவர் தாமென்று நினைத்து மெருகூட்டி மேலதிக தகவல்களை சேர்த்து தம்மை முன்னிலைப்படுத்த முயல்கிறார். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. நம்மை போன்று வேறு சிலரும் அதை அறிந்தே இருக்கிறார்கள். நண்பர் நகுலன் தமது நிலைப்பாட்டை விளக்க எடுத்துக்கொண்ட வரிகள் அப்பாடல்கள் படி 2022 வருடத்துடன் தொடர்புடையது. அதற்கு எழில் தோற்றம் ஈறுவரை இணை பிரியாதுடன் வருமே, எம்மையன் முகத்தோற்றம் முரடரையும் முட்டியிட வைத்திடுமே, நிழலாக தொடர்கின்ற நெருப்பத்தை நிழலது அகலாது அகன்றுவிட அரை நூற்றாண்டு ஆகுமென புனல் சடையன் சொன்னதனை பற்றற்றோர் பூஞ்செவியில் பதுங்கிய ஒற்றனை போல் பதறாது சொல்லுகின்றேன், சிதறாது செவிசாய்ப்பாய், செவ்வேல் அருள் சேர்ப்பாய் என்ற வரிகளுடன் இணைத்து அந்த காலகட்டத்தில் அடியனுக்கு ராஜயோகாதிபதி தசை ஆரம்பிப்பதை சொல்லி பொன்னை வைக்கும் இடத்தில் பூவை வைப்பது போல விளக்கம் சொல்லி இருகோழி ஒரு முட்டையிட்ட பின்னே அவ்விருகோழி அடைகாக்க அமர்ந்தவுடன் வருங்குஞ்சி 5 வெளிவருமே, அவன் வரம் வாங்கி வையத்தை ஆண்டு கொள்ளும் அரிசங்க முளைக்குமிட அதிரும் நாதம் அகிலமெல்லாம் அண்டமெல்லாம் விளக்க கேட்டேன் என்ற வரிகளை செயலாக்கி கொண்டிருக்கும் போது 2022 வர வேண்டிய தளருடல் இப்போது வர வேண்டும், இல்லையென்றால் நம்ப மாட்டோம் என்கிறார். அதனால் அவர் போன்றோரை சமாளிக்க கபாலி பட நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் என்ற சீனை போடலாம் என நினைத்த போது காமர் எரித்த கனல் உத்திராட்சிய கண்டிகை கழுத்திலாட கன்னிகளியா காக்கும் அன்னை குமரியாக வன்னிச் சுடர்போல் வாடா முகத்து மா மன்னவன் மலர் தாளடி தன்னை தளராது தயவுடன் கண்டே, மென்மேலும் வாக்குரைத்து மீதமுள்ள ஊழ்வினையறுப்பேன், நீடுலகில் நிறைந்தொழுகும் நெஞ்சுரை பரம்பொருளே என்ற வரிகள் நினைவுக்கு வந்ததால் இதில் உள்ள வன்னிச்சுடர் போல வாடாமுகத்து மாமன்னவன் என்பதையும் தளல் உடல் என்பதையும் சேர்த்து சொல்ல ஒரு படக்காட்சி. நீ போக போறது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹாட் ஸ்பாட். மொத்த டிஸ்ட்ரிக்ட்டுமா சார்? He is not an accused. He is not a criminal. He is a leader. அந்த ஒத்த மனுஷன் விரல் அசைச்சா தன் மக்களுக்காக குரல் கொடுத்தா மொத்த பேரு உயிர் கொடுக்க தயாரா இருக்கிற அன்யூனிஃபார்ம்டு பெட்டாலியன் தான் நடுநாட்டு படை. என்னடா பொண்ணு நிக்குது, இது எங்க கொண்டு போய் நிறுத்த போதோ தெரியல. மரியாதையை ஒண்ணு மாத்திக்க, இல்லைன்னா அந்த மரத்துக்கு உரமாக்கிடும். எவனோ ஒருத்தர் ஊடுற மக்களை திரட்டுறான், நீங்க எல்லாம் புடிக்கிட்டு இருக்கீங்களா? எங்களை பகிச்சுக்கிட்டா நீ வாழவே முடியாது. பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம்டா நம்ம. தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கணும். உங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா அக்கா தங்கச்சியா பார்க்க தோணாதாடா?
பணத்தையும் பகையும் காலத்துல பைசல் பண்ணிட்டு உன் தலை வேணும். வெறும் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல, மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம். உன்ன மேல ஒருத்தர் 2 பேர் இல்லடா, 1000 பேர் வந்தாலும் எங்க அண்ணன் பிடிக்க முடியாது, உசுரை எடுக்க முடியாது. தமிழனை தொட்ட இந்த உலகத்துல 3 இடத்துல தான்டா திருப்பி அடிச்சோம். ஒண்ணு சந்தனக்காடு, இன்னொன்னு இந்த முந்திரிக்காடு, எல்லாத்துக்கும் மேல எங்க வன்னிக்காடு. ஆமா, நீங்கெல்லாம் நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டமாமே, அப்படியா? நாங்க நெருப்பு சட்டியில இருந்து பிறந்த கூட்டம் இல்ல, நெருப்பாவே பிறந்த கூட்டம். நாம் இப்படக்காட்சியை இங்கு சேர்க்க பல காரணங்கள் உண்டு. இந்த நடுநாட்டுக்கு மலையமான்கள் ஆண்டதால் மலைநாடு என்ற பெயரும் உண்டு. அதை சொல்லும் ஒரு படக்காட்சி. வீரர்களே, நல்ல செய்தி. தலைவரே, நாகராஜிலிருந்து சீக்கிரம் பாயலாமா? பாயும் புலிகளே, என் அருமை நண்பர்களே, நாகநாட்டில் ஆரம்ப வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. இனி பகைவனின் வீழ்ச்சி வெகு சுலபத்தில், வெகு சீக்கிரத்தில். ஆம் தலைவா, வீரமார்த்தாண்ட நெஞ்சை கிழிக்க வேண்டும், வஞ்சம் தீர்க்க வேண்டும். தலைவா, தோள்கள் திணவெடுக்கின்றன, வாட்கள் ரத்தம் கற்கின்றன. எங்கள் வில்லுக்கும் வேலுக்கும் இறை வேண்டும். தோழர்களே, அடுத்து செய்திகள் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் இடையில் ஒன்று செய்வோம். சீக்கிரத்திலே சீரப்போகிறது புயல், நாகநாட்டிலே நாசம் நர்த்தனமாடப் போகிறது என்று வீரமார்த்தாண்டனுக்கு முன்னறிவிப்பு கொடுப்போம். குமரவேல், வீரர்களை அழைத்துக் கொண்டு இதை கவனியுடனே. புரியாத புதிராக இருக்கிறது. வாழ்க மலையமான், வாழ்க மலைநாடு என்று கிளர்ச்சி செய்கிறார்களாம் புரட்சிக்காரர்கள். இந்த மலைநாட்டில்தான் மண்ணு பெரும்புகள் தில்லையும் உள்ளது. தில்லையன் ஆலயத்துள் தித்திக்கும் செமலி வச தீரனை ஒரு நாள் கண்டேன் என்ற குறிப்பும் உள்ளது. அதற்கு முரணாக அம்பலத்துள் அவனுளையான் ஆலயம் அவன் தொழான், செம்புலத்து செழுநிலமாம் சீர்நெல்லை தென்திசை திரிகூடநாதனுக்கு குடதிசையில் வன்பு தான் வந்துரைந்து என்புருக்கி தவம் நோற்று ஈசன் மையறிந்த ஆசான் கல்கி என்றே அகம் தெளிந்தோர் அவன் ஒளிமுகம் காண்பார் என்றும் உள்ளது. தேவனையை வணங்காது தெரு தெருவாய் நிந்தித்து தென்னிலத்தார் கண்திறந்த தீஞ்சித்தன் வழிதோன்றல் இங்கு தெய்வத்தின் வழிதோன்றி அறக்கோடி ஒளி வீசும் அனைத்துலகும் மேலோங்க மேதகு வான்புகழ மேதினியை அவனால வடதுருவன் மண்ணிலத்தான் செங்கரம் எம் செந்தமிழன் தோல் தழுவ எந்நிலமும் எதிராக ஏற்றமுறு இன்வழியை இவனேற்க போற்றிடும் புவிகானா பொற்காலம் முற்றிடுமே. வட மாநிலத்தவர் வாஞ்சையுடன் தோல் தழுவுவார்கள் என்றும் உள்ளது. அதற்கு முரணாக மலையாளத்தை பத்தினி மொழி என்றும் ஹிந்தியை பரத்தை மொழி என்றும் பகை வளர்க்கும் சைக்கோவின் உளறலும் உள்ளது. அதனால்தான் மெய்யகற்றி பொய்யமைத்து மெருகேற்றி கதை கட்டி கல்வதிருத்தியையும் பாடல் கடும் வேதையை குணர்ந்து வாதை தரும் கண்ணீர் பெறுகிறது என்கிறார் பாடலை எழுதிய ஞானி. அவர் கண்ணீரை துடைக்கவே நாம் பகுத்தறிவும் நுண்ணறிவு அன்னமென இம்முயற்சியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுள்ளோம்.